அனைவரும் அல்லாஹுடைய நேசர்கள். வக்கானு எத்தகூன், அல்லாஹுவை பயந்து இறையச்சத்தோடு வாழக்கூடிய அனைவரும் அல்லாஹுடைய நேசர்கள். அல்லாஹுடைய நேசர்கள் அல்லாஹுடைய வழி அப்படின்னு அடைவதற்கு, அந்த ஒரு அந்தஸ்தை பாக்கியத்தை அடைவதற்கு இந்த மனிதர்கள் இந்த கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கணும், இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டம்லாம் கிடையாது. அல்லாஹுடைய வழி, அல்லாஹுடைய நேசர், அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானவர்கள் அப்படிங்கிற அந்தஸ்தை அடைய நம்பிக்கை கொண்டு இறையச்சத்தோடு வாழ்ந்தால் போதும். ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு அல்லாஹுடைய விருப்பத்திற்குரிய மனிதர்களாக மாறிடலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதோடு தொடர்புடைய ஒரு விஷயம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு ஹதீஸ். நம்மளுடைய இந்த குத்பாவினுடைய செய்தியாக இபாதத்தின் மூலமாக, வணக்கத்தின் மூலமாக அல்லாஹுடைய மார்க்கத்தை கட்டுப்பட்டு வாழக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம், சில அந்தஸ்துகள், சில படித்திரங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். இதற்காக நம்ம ஒரு ஹதீஸை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஹதீஸ் நாம் இந்த வசனத்திற்கான சில விஷயங்கள் அந்த வசனத்தின் மூலமாக பகிர்ந்தோம். நம்மளுடைய இந்த குத்பாவினுடைய செய்தியாக சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தி இந்த வசனத்தோடு தொடர்புடையதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறியதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், மன் ஆதாலி வலியன், யார் என்னுடைய ஒரு நேசரை, எனக்கு விருப்பமான ஒரு மனிதரை, எனக்கு பிடித்தமான ஒரு மனிதரை நோவினை செய்கின்றாரோ. எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ். யார் என்னுடைய நேசரை பகைமை கொள்கின்றாரோ, நோவினை செய்கின்றாரோ, ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அந்த மனிதரோடு, என்னுடைய அடியாரோடு, என்னுடைய நேசரோடு யாரெல்லாம் பகைமை கொள்கிறார்களோ, நோவினை படுத்துகின்றார்களோ, துன்பப்படுத்துகின்றார்களோ, அப்படிப்பட்ட மனிதர்களோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக என்ன செய்யறான் அப்படின்னா ஒரு போருக்கான ஒரு பிரகடனம், ஒரு அறிவிப்பை செய்கிறான். அவர்களோடு நான் போரிடுகிறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். நீயத்திற்குரியவர்களே, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு இறையச்சத்தோடு வாழக்கூடிய மனிதர்கள் அல்லாஹுடைய நேசர்கள். இந்த மோமீன்களை யாரெல்லாம் பகைமை கொள்கிறார்களோ, கஷ்டப்படுத்துகின்றார்களோ, காயப்படுத்துகின்றார்களோ, அவர்களோடு அல்லாஹுடைய போர் இருக்கும். வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கிறப்ப நிறைய சம்பவங்கள் நமக்கு வரலாற்றில் எடுக்கலாம். அதுல ஒரு விஷயம் அப்படிதான், ஜுபைர் இப்னு அவ்வாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபி தோழர். ஜுபைர் இப்னு அவ்வாம் இவங்க யார் அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு ஹவாரி ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களோடு மிக நெருக்கமான ஒரு சஹாபி, உள்ள தூய்மையோடு இருந்த ஒரு சஹாபி அப்படிங்கிற ஒரு பட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கொடுக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு நபி தோழர் தான் இவங்க, ஜுபைர் இப்னு அவ்வாம். இவர்களை ஒரு நபர் கொண்டுறான், கொலை செஞ்சிடறான். இப்னு ஹர்மூஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதன் கொலை செய்திடுறான். கொலை செஞ்ச பின்னால அவனால நிம்மதியாக வாழ முடியல. அவனுடைய வாழ்க்கையெல்லாம் மிக கஷ்டமான வாழ்க்கையாக மாறுது. நிம்மதி இல்லாத, அமைதி இல்லாத, எப்போவுமே ஒரு ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் அந்த மனிதன் வாழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு, அந்த மனிதனுக்கு கொடுத்துட்றான். காலங்கள் கழிகிறது. அந்த மனிதன் அந்த இப்னு ஜுர்முஸ் கண்டுபிடிக்கிறார், எதனால நம்முடைய வாழ்க்கை ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக போய்கிட்டு இருக்க, காரணம் என்ன? யோசிச்சு பார்க்குறப்ப ஜுபைர் இப்னு அவ்வாம் அவங்க நம்ம கொலை செய்தோம், அந்த சஹாபியை கொலை செய்தோம், அதற்கு பகரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு நிம்மதியவே எடுத்துட்டான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு அந்த சஹாபியுடைய 2 மகன்கள்
அதில் ஒரு மகன் இடத்துல போகிறாங்க, முஸ்ஆப் இப்னு ஜுபைர் அவங்க கிட்ட போகிறாங்க. போயிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு, முஸ்ஆப் அவர்களே, நான் உங்களுடைய தந்தையை நான் கொலை செய்துட்டேன். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதற்கு பகரமாக என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு நிம்மதியவே எடுத்துட்டான். நான் வாழக்கூடிய வாழ்க்கை நிம்மதியற்ற, அமைதியற்ற, எங்கு போனாலும் ஒரு கஷ்டமான ஒரு சூழல் தான் எனக்கு இருக்கிறது. தூங்கினாலும் அந்த தூக்கத்தில் கூட கடுமையான பயங்கரமான என்னை அச்சுறுத்தக்கூடிய கனவுகளெல்லாம் என்னுடைய கனவுல வருது. தூக்கத்தில் கூட நிம்மதி இல்லை, விழிப்பிலும் நிம்மதி இல்லை. காரணம், உங்களுடைய தந்தையை நான் கொலை செய்துட்டேன். அதற்கு பகரமாக என்னையும் கொலை செய்து அந்த ஒரு கிசாஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள், என்னை கொலை செய்திருங்க. இஸ்லாத்தில் அதான் தண்டனை, கொலைக்கு பகரமாக கொலைதான். அதை செஞ்சிருங்களேன். இப்போ முஸ்ஆப் இப்னு ஜுபைர் அவங்க சொல்கிறாங்க, நான் என்னுடைய சகோதரர் ஒருவர் இருக்கிறார், அப்துல்லா இப்னு ஜுபைர், அவரோடு நான் கலந்து ஆலோசித்து மஷ்வரா செஞ்சுட்டு நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ முஸ்ஆப் அவங்க கலந்து ஆலோசிக்கிறாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைரை டைரக்டாக சொல்லிடுறாங்க, ஒரே விஷயம்தான், இல்லை ஜுபைர் இப்னு அவ்வாம் என்னுடைய தந்தைக்கு பகரமாக இவர் இந்த உலகத்தில் கொலை கிடையாது. இவருடைய அந்தஸ்து என்ன, என்னுடைய தந்தையினுடைய அந்தஸ்து என்ன, அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் ஒரு மதிப்புமிக்க ஒரு சஹாபியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த முக்லிஸான ஒரு உள்ள தூய்மையோடு வாழ்ந்த ஒரு நபித்தோழர், அவருடைய கொலைக்கு பகரமாக இவரை இந்த உலகத்தில் கொலை கிடையாது, ஏற்க மறுத்துட்டாங்க. நான் அல்லாஹ்விடத்தில் பார்த்துக்கிறேன். இப்போ மஷ்வரா செஞ்சு பார்க்கிறப்ப அது இப்னு ஜுர்முஸ் அவர் நினைச்ச மாதிரி நடக்கலை. மீண்டும் அவருடைய காலங்கள் தொடருது, மறுபடியும் நிம்மதி இல்லை, இன்னும் அதிகமாகுது. வாழ்க்கை நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இறுதியில் ஒரு முடிவுக்கு வர்றாரு, இனிமேலும் இப்படி என்னால் வாழ முடியாது. ஒரு மனிதர்கிட்ட சொல்கிறார், தெரிஞ்சவர்கிட்ட சொல்லிடுறாரு, நான் ஒரு பாலடைந்த ஒரு பழைய ஒரு பில்டிங்குள்ளே நான் போயிடுறேன், கட்டிடத்துக்குள்ளே நான் போயிடுறேன். நான் அந்த கட்டிடத்துக்குள் சென்ற பின்னால் அதனுடைய கட்டிடத்துடைய சுவரை நீ வெளியில இருந்து என் மேலே தள்ளிடு. அதே மாதிரி நடக்குது. அவர் உள்ளுக்குள்ளே போறாரு, வெளியில இருந்து அந்த மனிதரை தள்ளி வர்றாரு, அவர் அதே இடத்துல இறந்துடுறாரு. எதற்காக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, மன் ஆதாலி வலியன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை, யார் அல்லாஹுடைய நேசரை துன்பப்படுத்துகிறாரோ, அல்லாஹுடைய நேசரை காயப்படுத்துகிறாரோ, அவருக்கு எதிராக செயல்படுகிறாரோ, அவரோடு அல்லாஹுடைய போர் இருக்கும். அந்த போர் எப்படி வேண்டுமானாலும் இருக்கும். அல்லாஹ் செய்யக்கூடிய போர் சாதாரணமானது கிடையாது. உதாரணம், இது மாதிரியான வரலாற்று நிகழ்வுகள் ஏராளமாக இருக்கிறது. எதற்காக? அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மீது யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு இறையச்சத்தோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு, அந்த நேசர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு. இதெல்லாம் இபாதத்தை பார்க்க வர்றப்ப, இந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியை பார்க்கிறப்ப, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இறை நேசர்களெல்லாம் எப்படி இருப்பார்கள் அப்படின்றால், இபாதத்தோடு ஒன்றிணைந்து அதோடு அந்த தொடர்போடு, ஆழமான அந்த தொடர்போடு இருப்பாங்க, இபாதத்தோடு இருப்பாங்க, வணக்கத்தோடு இருப்பாங்க, அல்லாஹ் ரபுல் ஆலமீனை கட்டுப்பட்டு வாழுவாங்க. எப்படியெல்லாம் வாழுவாங்க? ஒமா தகர்ரப இலைய அப்தி பிமிஸ்லி அதாய் மஃப்தரத்து அலைஹி, அல்லாஹுடைய அந்த அந்த அந்தஸ்தை அடைவதற்கு, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை அடைவதற்கான முதல் படித்தரம், மனிதர்கள், அந்த இறை நேசர்கள் அல்லாஹுடைய கட்டளையை பின்பற்றி கடமையான காரியத்தை செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவாங்க. இது முதல் விஷயம். அல்லாஹுடைய கடமையான காரியங்களை செய்து, கடமையான காரியங்கள் ஏராளமான விஷயங்கள், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த மோமின்களுக்கு விதித்துள்ள, கடமையாக்கியுள்ள அமல்கள், காரியங்கள் ஏராளம். இந்த இபாதத்தின் மூலமாக, கடமையான காரியங்களின் மூலமாக அந்த கடமையை செய்து 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 இறை நேசர்கள், இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றாங்க.
இபாதத்தை செஞ்சிடறோம், தொழுகையை நிறைவேற்றுகிறோம், ஜக்காத்துகளை முடிந்த அளவு கொடுத்து விடுகிறோம், ரமதானுடைய நோம்புகளை வைத்து விடுகிறோம், எல்லாமே செஞ்சிருவோம். சில நேரங்களில் மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, நஃபிலான உபரியான காரியத்திற்காக கூட கடமையான காரியத்தை விடக்கூடிய சூழலுக்கு மனிதன் தள்ளப்படுறான். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு நிலைமையில மனிதர்கள் நாமெல்லாம் ஒரு மோமீன்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நஃபிலான காரியம் அதற்காக கடமையை விடுவோம். நாமெல்லாம் வீடுடைய தேவைக்காக, மற்ற வியாபாரத்திற்காக, குடும்ப தேவைகளை தவிர்த்து அதையும் தாண்டி அதிகமாக சம்பாதிக்கணும், அதிக ஒரு வேலைகளை செய்யணும், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வேலைகளை, வெளி வேலைகளை செய்து 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 மீண்டும் இரவு நேரங்களில் அந்த வேலையெல்லாம் முடித்து விட்டு வீடுகளுக்கு வரக்கூடிய அந்த ஒரு சூழல்ல தாய் தந்தையர்கள் அங்கே இருப்பாங்க. பெற்றோர்களுக்கான பணிவிடையில மனிதன் மூமின்கள் மிக மோசமான ஒரு நிலையில உபரியான நஃபிலான காரியங்களை செய்து பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடமையான பணிவிடைய செய்யக்கூடிய அந்த ஒரு சூழல் இல்லை. கடமையை மறந்துடுறோம், பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடமையை மறந்துடுறோம், நஃபில்ல விழுந்து கிடக்கிறோம், உபரியான காரியங்களில் விழுந்து கிடக்கிறோம். வெளியில நண்பர்களோடு நாம் உரையாடி கொண்டு அவர்களோடு வெளியில சென்று கொண்டு நம்மளுடைய நேரங்களை எல்லாம் கழித்து வீடுகளுக்கு ஒரு களைப்பாக தாய் தந்தை எனக்கு ஏதாவது செய்ப்பா அப்படின்னு சொல்றப்ப என்னால முடியல, டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கிடுறோம். இப்படிதான் கடமையை விட்டுடுறோம், நஃபீல முக்கியமாக பார்க்கிறோம், உபரியான காரியத்தை முக்கியமாக பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை கடமையான அந்த செயல்பாடுகள்ல அமல்கள்ல தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய நெருக்கம் இருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த ஹதீஸ்ல சொல்றான், வலா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில் ஹத்தா அஹிப்பஹு. கடமையை தாண்டி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த மார்க்கத்தில் நஃபிலான உபரியான காரியங்களையும் வச்சிருக்கிறான். தொழுகையிலையும் நஃபிலான உபரியான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள் இருக்கிறது. ஜக்காத்திலையும் சதக்கா போன்ற உபரியான நஃபிலான தர்மங்கள் இருக்கின்றன. நோன்புலையும் ரமதானை தாண்டி மற்ற நாட்களில் சுன்னத்தான நோன்புகளும் இருக்கின்றன. ஹஜ்ஜிலையும் கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு முடிந்தால் உபரியான ஹஜ்ஜையும் செய்து கொள்ளலாம். அப்படிங்கிற மாதிரியான எல்லா கடமையான காரியங்களிலும் நஃபில் இருக்கிறது, சுன்னத்தான காரியங்கள் இருக்கிறது. சுன்னத்துகளை அதிகமாக, நஃபில்களை அதிகமாக நிறைவேற்றும் பொழுது அவன் இன்னும் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைகிறான். நெருக்கத்தை அடைந்து அல்லாஹுடைய விருப்பத்தையும் அடைகிறான். அல்லாஹுடைய விருப்பமும் அந்த மனுஷனுக்கு ஏற்படுது, மூமினுக்கு ஏற்படுது. இரண்டாவது படித்தரம் அல்லாஹுடைய விருப்பத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியம். அல்லாஹுடைய விருப்பத்தை அடைந்தால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மலக்குமார்களிடத்தில் சொல்லக்கூடிய விஷயம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நான் இந்த அடியாரோடு என்னுடைய முஹப்பத்தை செலுத்தி இருக்கிறேன், என்னுடைய விருப்பம் இந்த அடியார் மீது இருக்கிறது, எனவே நீங்களும் இந்த அடியார் மீது விருப்பம் கொள்ளுங்கள், நேசம் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்ற மலக்குமார்களிடத்தில் சொல்லுவார்கள். மற்ற மலக்குமார்கள் இருந்து அந்த மஹப்பத், அந்த மனிதன் மீதான ஒரு பாசம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் கொடுக்கப்படும். எல்லாருமே அந்த நபரை விரும்பக்கூடியவங்களாக மாறுவாங்க. இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, மனிதர்களுடைய விருப்பம் எங்க ஆரம்பிக்குது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய விருப்பத்தில். அந்த அல்லாஹ்வுடைய விருப்பத்தை அடைவதற்கு நஃபிலான காரியங்கள் மிக முக்கியமாக இருக்கிறது. மூன்றாவது, இரண்டாவது. அடுத்ததாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அடுத்த விஷயமாக சொல்லி காட்டுகின்றான், ஃபஇதா அஹ்பப்துஹு, நான் இந்த அடியாரை விரும்பிட்டேன் அப்படின்னா, குன்து சமிஅஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அந்த அடியார் கேட்கக்கூடிய காதாக, அந்த அடியார் பார்க்கக்கூடிய பார்வையாக, அந்த அடியார் பிடிக்கக்கூடிய ஒரு கையாக, அந்த அடியார் நடக்கக்கூடிய ஒரு காலாக. இதற்கான விளக்கம் தெளிவான விளக்கம் சொல்வதற்கு நேரம் ஆகும், சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழலாக நான் மாறிவிடுகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இதற்கடுத்ததா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய அடுத்த ஒரு அந்தஸ்து, பாக்கியம் என்ன அப்படின்னா, ஒலையின் சஅலனி லஉஅதியன்னஹு, அந்த அடியார்
என்னிடத்துல எது கேட்டாலும் நான் கண்டிப்பான முறையில் நான் வந்து கொடுத்துருவேன், கண்டிப்பாக கொடுப்பேன். ஒலையின் இஸ்தாதனி லஉஈதன்னஹு, அந்த அடியார் என்னிடத்துல எதை கொண்டு பாதுகாப்பு தேடினாலும், எதிலிருந்து பாதுகாப்பு தேடினாலும் அந்த அடியாருக்கு என்னுடைய நான் பாதுகாப்பை நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான். எது கேட்டாலும் கொடுப்பேன், எந்த பிரார்த்தனைகள் அவன் செய்தாலும் அதை நிறைவேற்றுவேன். இதற்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முஸ்தஜாபு தாவாத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவாங்க. முஸ்தஜாபு தாவாத், அடியான் கேட்கக்கூடிய அனைத்து பிரார்த்தனைகளும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மனிதர். இது எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடையாது, எல்லாருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்காது. யார் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னது போல் பார்க்கக்கூடிய பார்வையாக, கேட்கக்கூடிய ஒரு செவியாக மாறக்கூடிய அந்த ஒரு சூழலுக்கு நாம நம்மளுடைய இபாதத்தை அமைக்கிறோமோ, நம்மளுடைய வணக்கம் அந்த அளவிற்கு போகின்றதோ, அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அடியானுடைய அனைத்து துஆக்களையும் அங்கீகரிப்பான். முஸ்தஜாபு தாவாத் என்கின்ற ஒரு ஸ்தானத்தை, ஒரு அந்தஸ்தை அடைவான். நபி தோழர்கள்ல ஒரு சஹாபி இருந்தான், சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்காக ஒரு பிரத்யேகமான தனித்துவமான ஒரு பிரார்த்தனை செய்தாங்க. அல்லாஹும் மஸ்தஜிப் லி சாதின், யா அல்லாஹ், சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த பிரார்த்தனை செய்தாலும் அதை அங்கீகரிச்சிரு அப்படிங்கிற ஒரு துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபிக்காக கேட்டாங்க. அதனுடைய பதிலாக தான், அதற்குடைய இந்த நன்மையாக கூலியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அந்த ஒரு வாக்கியத்தை கொடுத்தான். வரலாற்றில் ஒரு நிகழ்வு பாருங்களேன். கூஃபாவுடைய கவர்னராக இருக்கிறாங்க. கூஃபா அப்படிங்கிற ஒரு ஒரு நகரம். அந்த நகரத்தில் இவர்கள் ஒரு கவர்னராக, ஒரு ஆளுநராக சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். மதீனாவில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அந்த கூஃபாவுடைய மனிதர்கள் எல்லாம், மக்கள் எல்லாம் இந்த சாத், இந்த கவர்னர், ஆளுநர் அவர்களுக்கு எதிராக பிரச்சாரங்களை, அவருடைய செயல்களை வந்து முன்னெடுக்கிறாங்க. சாத் சரியான முறையில் அவருடைய ஆட்சியை வந்து செய்யலை, நீதமாக மக்களுக்கு நீதமாக நடந்து கொள்ளலை, அநியாயம் பண்றார் அப்படிங்கிற தவறான கம்ப்ளைண்ட் எல்லாம், புகார்கள் எல்லாம் இவர் மீது, சாத் ரலியல்லாஹு அன்ஹு மீது. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் இருந்து சில குழுக்களை, சில மனிதர்களை குழுவாக அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போய் பாருங்க, கூஃபாவில் போய் பாருங்க என்ன நிலவரம், என்ன எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அந்த குழு கூஃபாவிற்கு வருகிறது. வந்தவுடன் எல்லா மனிதர்களும் ஒரு பள்ளிவாசல்ல ஒன்று கூறுறாங்க. சாத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அப்போ அந்த பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு நபர் எந்திரிச்சு இவர்களுக்கு எதிராக, சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக வார்த்தைகளை சொல்லுகிறார். இவர் சரியான முறையில் ஆட்சி செய்யல, மக்களுக்கு நீதமாக நடந்து கொள்ளல அப்படிங்கிற அந்த புகார்களை தவறான முறையில் சொல்ல ஆரம்பிக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதனுடைய நாக்கு, இந்த நாவு இருக்கின்றதே, எந்த மனிதனையும் விடல, எந்த தூய்மையான மனிதர்களையும் விடல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வரைக்கும் எந்த மனிதர்களையும், எந்த நபர்களையும் இந்த மனிதர்களுடைய நாக்கு வந்து விடவே இல்லை. எல்லாத்தையுமே வந்து பழிச்சு பேசதான் செஞ்சிச்சு. என்னதான் நன்மைகளை செய்தாலும் அவர்களுக்கு எதிராக மனிதர்கள் இருந்து கொண்டுதான் இருந்தான். அதனுடைய ஒரு உதாரணம் தான் சாத் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த மனிதர் எந்திரிச்சு சொன்னவுடன் சாத் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பொய்யாக இருந்ததென்றால், எனக்கு எதிராக இவர் செய்த இந்த பிரச்சாரம் பொய்யாக இருந்ததென்றால், நீ இவருக்கு 3 விஷயங்களை வந்து துஆ செய்கிறாங்க அல்லாஹ்விடத்துல. யா அல்லாஹ், இவருடைய வயசை அதிகமாக்கிரு, இந்த நபருடைய வயசை அதிகமாக்கிரு. இரண்டாவதாக, இவருக்கு அதிகமாக வறுமையை கொடுத்துரு. மூணாவதாக, இவரை ஃபித்னாவில் வந்து உண்டு பண்ணிரு, இவரிலிருந்து ஃபித்னாவை ஏற்படுத்திரு அப்படின்னு 3 துவாக்களை செஞ்சாங்க. வயசை அதிகமாக்குறது ஓகே, நல்ல விஷயம்தான். வயசு அதிகமாகிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அதோடு சேர்த்து வறுமையும் இருந்துச்சுனால், வாழ்கிற காலமெல்லாம் வறுமை அப்படிங்கிறப்ப மிக மோசமான ஒரு சூழல் அது. இப்போ இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் சொல்லி காட்டுறாங்க,
சாத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பிரார்த்தனைக்கு பிறகு இந்த நபர் யார் இவருக்கு எதிராக எந்திரிச்சு பேசினாரோ அந்த நபருடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, அதிகமாக கூஃபாவில் அதிக வயதுடைய நபராக இவர் வாழ்ந்தார். கூஃபாவில் வயதுடைய நபராக இவர் வாழ்ந்தார். வயசெல்லாம் அதிகமாயிருச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, அவருடைய கண் இமைகள் எல்லாம் தொங்குது, தோள்கள் எல்லாம் தொங்குது. அந்த அளவிற்கான ஒரு வயோதிகத்தில் முதுமையில் போயிட்டாரு. இரண்டாவதாக வறுமை பார்த்தீங்கன்னா கூஃபாவுடைய தெருக்கல்ல பிச்சை எடுத்துக்கொண்டு திரிந்தார். மூன்றாவதாக ஃபித்னா. இவர் வயதாயிட்டாலும் முதிய வயதை அடைந்தாலும் கண் இமைகள் எல்லாம் தொங்குனாலும் இவர் போகக்கூடிய தெருக்களில் எல்லாம் பெண்களை சீண்டி கொண்டு தான் போவார். வயசானாலும் அந்த ஒரு ஃபித்னா இவர்கிட்ட இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, சாத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த பிரார்த்தனை. கண்ணிய சுருக்குருவர்கள் எதற்காக அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன அந்த வார்த்தை தான், என்னுடைய அடியான் என்னிடத்துல எது கேட்டாலும் அதை நான் நிறைவேற்றுவேன். முஸ்தஜாபு தாவாத் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து இவர்களுக்கு இருந்தது. அதை அவர்கள் கேட்டாங்க. அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஒரு வாக்கியத்தை கொடுத்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாம் எல்லாம் மாறணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக என பிரார்த்தித்து ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹுத்பாவினுடைய முதல் உரையில் அல்லாஹுடைய அடியார்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு கடமையான நஃபிலான காரியங்களை செய்து வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சில அந்தஸ்துகளை படித்தரங்களை வழங்குகிறான் அப்படிங்கிற விஷயங்களை முதல் உரையில் பகிர்ந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த இரண்டாவது ஹுத்பாவில் அந்த ஹதீஸினுடைய இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லியதாக கூறியதாக அந்த விஷயங்களை பதிவு செய்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், ஒமா தரத்தத்து ஃபீ ஷைஇன் அன ஃபாயிலுஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், எந்த செயலை செய்யும் முன்பாக எனக்கு அதில் பின்னடைவு இருக்காது, நான் யோசிக்க மாட்டேன். ஒரு செயலை செய்கிறப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் எதை நாடுகிறானோ, எதை நினைக்கின்றானோ, எதை விரும்புகிறானோ அதை செய்து விடுவான். அதில் மாற்றமே இருக்காது. ஆனால் ஒரு விஷயத்தில் தரத்துதி ஃபீ கவ்தி நஃப்ஸி அப்தில் முஃமின், ஆனால் ஒரு மோமினுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல் வர்றப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு அந்த இடத்துல ஒரு யோசனை. மோமினுடைய உயிரை கைப்பற்றப்ப எப்போ அப்படின்னா, இந்த பாக்கியம் கிடைக்கும்னா அல்லாஹ்விற்கு விருப்பத்திற்குரிய மனிதர்களாக மாறும் பொழுது, ஒரு மூமினான ஒரு முத்தகீன்களாக இறையச்சமுடைய ஒரு நபர்களாக மாறும் பொழுது இருக்கிறப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஒரு பாக்கியம் இது. அடுத்த ஒரு அந்தஸ்து அந்த மூமினுடைய உயிரை கைப்பற்றப்ப கொஞ்சம் யோசனை. யக்ரஹுல் மௌத் என்னன்னா, இந்த மூமினுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் இந்த மூமினுடைய உணர்ச்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான். எல்லாருமே என்ன செய்யும் அப்படின்னா, மரணம் வருவதற்கு முன்பாக மரணம் வருது அப்படின்னு தெரிஞ்சு அதை வெறுப்போம். எல்லாருமே மரணத்தை விரும்ப மாட்டோம். நான் இறக்கணும் அப்படிங்கிற விருப்பம் யாருக்குமே இருக்காது. மூமின் மரணத்தை அந்த நேரத்தில் அந்த மனிதன் மரணத்தை வெறுப்பான். ஐயோ, என்னுடைய அடியான் மரணத்தை வெறுக்கிறான் அப்படிங்கிற சிந்தனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான். இந்த நேரத்திலேயே நான் மூமியினுடைய உயிரை கைப்பற்றுவது. அக்ரஹு மஸாஅத்தஹு, மூமியினுடைய சிந்தனை மரணத்தை வெறுக்கிறான். ஆனால் நான் அதற்கு பிறகு மீண்டும் அவருக்கு உயிரை கொடுத்தேன் அப்படின்னா, இன்னும் வாழ்வதற்கான வாய்ப்பை கொடுத்தேன் அப்படின்னா, அவன் மீண்டும் தவறுகளை இழைப்பான், தவறு செய்வான். அப்படிங்கிற இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு யோசனை. வலா புத்த லஹு மின்ஹு, கண்டிப்பாக அவன் தவறு இழைத்தே தீருவான்.
இதான் மூமினுடைய பண்பு. அனைவருமே வந்து தப்பு செய்வோம். அதாவது பிரார்த்தனை வெளிப்படையாக நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்குறோம், துவா செய்கிறோம்ல, அது அல்லாஹ் இடத்துல வந்து வெளிப்படையாக நம்ம செய்யக்கூடியது. யா அல்லாஹ் எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு நம்ம வெளிப்படையாக நாம் செய்வோம். ஆனால் அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய உணர்ச்சிகள், இதை தான் நான் உன்னுடைய மனசுல ஓடுது அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கியத்தை இருக்கும், அந்த உணர்ச்சிக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மதிப்பளிக்கிறான். அப்படின்னா அது இபாதத்தின்கள் மூலமாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அந்தஸ்துகளை எல்லாம், பாக்கியங்களை எல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். இறுதியாக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஜும்மாவுடைய நேரம், இந்த ஜும்மாவுடைய சில கடமைகள், ஒழுக்கங்கள்லாம் சில இருக்கின்றன. ஜும்மா நேரங்களில் சீக்கிரமாக வருவது, உரிய நேரத்தில் வர்றது, அதற்கான நன்மைகள்லாம் நிறைய பயானுகளில் வந்து கேட்டிருப்பீங்க. ஜும்மாவுடைய அந்த நேரத்தில் என்னென்ன ஒழுங்குகளை கடைபிடிக்கணும், பயான் கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பேசக்கூடாது, பக்கத்தில் வந்து விளையாடக்கூடாது, ஏதாவது தரையில் இருந்தால் அதை தடவிக்கொண்டே அதை தடவிக்கொண்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இருந்தாலும் நம்ம அதை நினைவுபடுத்துவதற்காக மீண்டும் மீண்டும் அதை நம்ம வந்து சொல்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, பேசக்கூடிய அந்த நேரத்தில் நாம் ஜும்மாவுடைய நன்மையை வந்து இழந்துடுறோம். நாம் எதற்காக ஜும்மாவிற்கு வருகிறோம், எந்த நன்மையை அடைவதற்காக வருகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் அப்படியே என்ன ஆயிரும், ஸ்பாயில் ஆயிரும், போயிடும், மொத்தமாக போயிடும். பேசிட்டோம் அப்படின்னா ஒரு தடவை அமைதியாயிரு, பேசாத அப்படின்னு சொன்னால் கூட நன்மையெல்லாம் போயிடும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஜும்மாவிற்கு வரக்கூடிய நபர்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. வந்தாலும் சீக்கிரமாக வந்தாலும் கேட்கக்கூடிய அந்த பயானுகளை மிகவும் செவிதாழ்த்தி கேளுங்கள். பக்கத்தில் யாரிடத்துல வந்து பேசாதீர்கள். நன்மையை இழந்து நாம் இந்த பள்ளியை விட்டு ஜும்மாவுடைய நேரத்திலிருந்து போகக்கூடாது. முழுக்க முழுக்க ஜும்மாவுடைய நன்மையை அடைந்த ஒரு நபர்களாக தான் நாம் ஜும்மா இந்த பள்ளியை விட்டு போகணும். அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்தரு புரிவானாக பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தகுஃபிருல்லாஹி லி வலக்கும் வலி சாயிரில் முஸ்லிமின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.